இப்பொழுது இந்த புத்தகத்தில் அமைந்துள்ள சக்தி வாய்ந்த உபதேசங்களை பற்றியும் புத்தகத்தை பற்றியும் நம் குருஜியை தனது மந்திர குரலில் விவரிப்பார்கள். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். இன்றைய நாள் நாங்கள் முக்கியமான நிகழ்வுகள் நீங்க செய்கிறோம். ஒன்று அந்த பவர் ஆஃப் லவ் இஸ் நவ் என்ற புத்தக வெளியீடு, மற்றது மகாசிவராத்திரிக்கான 3 கால நிற வீழ்ச்சிகள் நடக்கும். 6 மணி, 9 மணிக்கு, இரவு 12 மணிக்கு சக்தி வாய்ந்த வாக்கு வீழ்ச்சை சிவயோக வீழ்ச்சை வழங்கப்படும். முதல்ல நான் இந்த பவர் ஆஃப் லவ் இஸ் நவ் இந்த புத்தகம் நம்ம ஏன் இன்னைக்கு நம்ம வெளியிடுறோம்னா, லவ்னா அன்பு. அதான் தமிழ் பேசுவோமே, லவ்னா என்னது? அன்பு. பவர்னா என்னது? சக்தி. அப்ப சிவந்த மனைவி சக்தி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தமிழ் மக்கள் எல்லாருக்குமே தெரியும், அன்பே சிவம். சிவம் தான். நம்ம சிவத்தை நமக்குள்ள உணர்றதுக்கு நம்ம அன்பை நம்ம உணரணும். அன்பை நம்ம உணரும் போது நமக்கு எல்லையில்லாத சக்தி கிடைக்கும். அந்த எல்லையில்லாத சக்தி நம்மளை முக்தி நோக்கி கொண்டு செல்லும். அதுக்கு மனசுல குரு பக்தி இருக்கணும். குரு பக்தி வரும்போது நம்ம சுத்தி கொண்டு குரு பக்தியை நம்ம வளர்த்து கொண்டு குரு சொல்ற யுக்திய நம்ம கையாளும் போது நம்ம சக்தி மேலோக்கி சென்று நம்ம சித்தி பெற்று முக்தி பெறுவோம். இதுதான் மனித பிறப்பின் உயர்ந்த நோக்கம். இந்த பவர் ஆஃப் லவ் இஸ் நவ் இதை தமிழ்ல நம்ம இன்னும் அழகா சொல்லணும்னா, இந்த புத்தகத்திலேயே சொல்லி வச்சிருந்த மாதிரி, அன்பினால் நிகழும் எல்லையற்ற சக்தி. இந்த மகா சிவராத்திரி அன்று இந்த சக்தி வாய்ந்த நாள்ல நீங்க எல்லாருமே அந்த சக்தியை உணர முடியும். இந்த மகா சிவராத்திரி அன்று ஒரு குருட வழிகாட்டுதலோட அந்த குருட அன்பு இருக்கும் போது நீங்க அந்த எல்லையில்லாத சக்திய நீங்க மகா சிவராத்திரி அன்று உணர்ந்து நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு உயர்ந்த ஒரு அனுபவமா இன்று இருக்க போது அது நிச்சயமா அது நடக்கும். அதுக்குதான் நம்ம இங்க வந்திருக்கோம். இவ்வளவு கடல் கடந்து நான் இன்னைக்கு இங்க வந்து இந்த புக் லான்ச் நான் பண்றேன்னா, இது இத்தனை காலம் நாங்க ஆன்லைன்லேயே பண்ணி கொண்டிருந்தோம். அது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் தெரிஞ்சு கொண்டிருந்துச்சு. இப்ப நாம வேலூருக்கே வந்திருக்கோம். இங்க நாங்க கொடுக்க போற தீட்சை அதை மக்கள் உணர்ந்து வருங்காலத்துல உலகத்துல இருக்கிற எல்லா கோயில்லையும் ஒரு நாள் இந்த குருதேவ வாசியோக தீட்சை நிச்சயமா நடக்கும். இதுக்கு இந்த வேலூர் வந்து ஒரு இந்த ஊர்ல வந்து ஒரு முக்கியமான கோட்டை பத்தி பேச சொல்றாங்க. எனக்கு இந்த புக்ஸ் இருக்கிறது எல்லாமே கோட் தான். ஏன்னா இந்த புக்ல கோட், இந்த பவர்ஃபுல் கோட் வந்து இந்த புக்ல டைட்டில் தான், அன்பினால் நிகழும் எல்லையற்ற சக்தி. இன்றைய நாள் மகா சிவராத்திரி சக்தி வாய்ந்த நாள். அந்த சக்தி வாய்ந்த நாள் நீங்க எல்லாருமே அந்த சக்தியை உணர்றதுக்கு உங்களுக்கு தேவை ஒரு அன்பு. அன்பை நீங்க உணர்ந்துட்டீங்க, இந்த நாள்ல நீங்க சிவத்தை உணர்ந்துருவீங்க. அப்ப நான் ஆஸ்திரேலியால இருந்து இங்க வேலூருக்கு அன்பான மனசோட தான் வந்திருக்கேன். ஏன் அன்பை சொல்லிச்சு பார்க்கலாம். இவர் உண்மையிலேயே அன்பானவரான்றத இங்க இருக்கிற
இந்த கோயில்ல இருக்கிற எல்லாருமே என்ன ஒரு சோதிச்சு பார்க்கலாம். எப்படி சோதிச்சு பார்க்கலாம்னா, உங்க மனசுல இருக்கிற கவலை, உங்க மனசுல இருக்கிற வேதனை, பதற்றம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே தொடர்ந்து போற நிமிஷத்துல என்னால உங்க மனசுல இருந்து அப்படி வேரோட எடுத்துட முடியும். இது எல்லாமே உங்களுக்குள்ள நடக்குதுன்னா அது என்னுடைய அன்பை நீங்க உள்வாக்கும் போது அந்த மிராக்கிள் அது உங்களுக்குள்ள நடக்கும். ஸோ அந்த அன்பை நீங்க பயன்படுத்தி கொண்டு உங்க மனசுல இருக்கிற கஷ்டங்கள், காயங்கள், வேதனை, பிரச்சனை, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், நீங்க எதை வேணாலும் லேபிள் பண்ணுங்க. அது எல்லாமே முதல் நிச்சய நாங்க இப்ப கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போறோம். கண்ணை மூடிட்டு ரொம்ப சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுப்பேன். நீங்க கண்ணை மூடிட்டு சிரிச்ச முகத்தோட மனசுல இருக்கிற உங்களோட கஷ்டங்கள், வேதனைகள் எது இருந்தாலும் நான் சொல்றதை கேட்டு நீங்க சுலபத்தில் நீங்க சரணடையும் போது உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும். இது எல்லாமே அன்பினால் நிகழும் ஒரு அற்புதமான ஒரு மாற்றம். ஒரு அன்பு இருந்தாலே நம்ம இன்னொரு உயிரை நல்லா வாழ வைக்கணும்னு நம்ம நினைக்க முடியும். இப்ப நான் பாஸ்போர்ட் இருந்திருந்தேன்னா ஆஸ்திரேலியாலே இருந்திருப்பேன். எனக்கு என் குடும்பம் இருக்கு, மனைவி இருக்காங்க, நான் அங்கேயே இருந்திருப்பேன். அன்பு இருக்கிறவங்க நான் கடல் கடந்து என் குடும்பத்தை கடந்து விட்டுட்டு கூட நான் இங்க வந்திருக்கேன். இங்க இருக்கிற நிறைய பேர் நான் முதல்ல பார்க்கிறேன். ஸோ எல்லா உயிரும் நல்லா வாழணும்னு நம்ம நினைக்கிறோம்னா அது அன்பு இருந்தா மட்டும்தான் அது சாத்தியம். நான் சொல்றது சத்தியம். ஸோ இந்த புத்தகத்துல வந்து என்னுடைய வாழ்க்கையை பத்தி நான் கொஞ்சம் பேசியிருக்கேன். ஏன்னா நான் ஒன்றும் வாழத்தனம் வந்து குடிக்கல. நானும் ஒரு என்னோட வாழ்க்கையிலையும் நான் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வாழ்க்கையில கஷ்டமே வாழ்க்கையாயிடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு எனக்குள்ள ஒரு தெளிவை நோக்கி பயணிக்கும் போது தான் நான் எனக்குள்ள நிம்மதி ஆனந்தத்தை உணர்ந்து எனக்குள்ள ஆனந்தத்தை உணர்ந்தேன், நிம்மதியை உணர்ந்தேன், சக்தியை உணர்ந்தேன். அப்ப நான் நல்லா இருக்கிறத உணரும் போது எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சேன். அதுதான் இந்த குடும்பம். ஸோ இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே நீங்க எல்லாருமே இந்த இவெண்ட்டை இவ்வளவு பெருசா நடத்துறீங்கன்னா நீங்க உணர்ந்த நிம்மதி, ஆனந்தம், மகிழ்ச்சி இவ்வளவு தூரம் நீங்க கொண்டு வந்திருக்கிறது நீங்க நல்லா வாழ தொடங்கினதுனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். நானா வரல. நான் எந்த தைரியத்துல இந்த உலகம் பூரா நடக்குதுன்னு சொல்றேன்டா இது நடக்கும். காரணம் எல்லா உயிரும் நல்லா வாழ்றதுக்கு தான் பிறந்திருக்கு மனிதனா. ஸோ நல்லா வாழ்ற எல்லா உயிரும் இன்னொரு உயிர் நல்லா வாழணும்னு தான் நினைக்கும். அப்ப இது பெருசாகி கொண்டே தான் போகுமே தவிர, ஏன்னா என் பெற்ற இன்பம் பெருகு வையகம்ன்ற தன்மையில நம்ம எல்லாரும் வாழும் போது நம்ம வாழ்றது போல எல்லாருமே நல்லா வாழணும்னு நம்ம நினைக்கும் போது இது எல்லா இடமும் போய் சேரும். ஸோ இந்த புத்தகத்துல வந்து முக்கியமான கோட்ஸ் என்னன்னு சொல்ல போனா, நான் நிறைய விஷயத்துல ஓப்பனா பேசணும்னு நினைக்கிறேன். நான் தமிழ் பெருசா படிக்கல. ஆனா இருந்தாலும் எங்க அம்மா வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. அதை வச்சுதான் நான் வந்து வாழ்க்கையில உயர்ந்தேன்னு வைங்களேன். எப்படின்னா எங்க அம்மா சொல்லுவாங்க, கற்றவருக்கு செல் விழாதான் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதே சமயம் எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, கற்றது கை அளவு, கல்லானது உலக அளவுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சது இது இருந்து எனக்கு தெரியும் தமிழ்ல, மற்றபடி பேச எனக்கு தெரியாது. ஆனா அது ஏன் எங்க அம்மா சொல்லுவாங்கன்னா, நீ எவ்வளவு படிச்சாலும் இன்னும் படிக்கணும், இன்னும் படிக்க இருக்குன்னு சொல்லுவாங்க. கற்றது கையளவு, கல்லானது உலக அளவு. அதே சமயத்துல நீ நல்லா படிச்சா நீ எங்க போனாலும் உனக்கு சிறப்பு இருக்குன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. ஒவ்வொரு அம்மா சொல்ற மாதிரிதான் எங்க அம்மா சொன்னாங்க. அப்ப அதனால நான் படிப்பேன். அப்ப கற்றவருக்கு செல்லுமிடம்லாம் சிறப்பு தான். அப்ப நம்ம நல்லா படிச்சா
நம்ம செல்லுமெல்லாம் சிறப்புன்னு நம்ம நினைப்போம். இப்படிதான் நான் வந்து ஆஸ்திரேலியா போனது படிச்சு. ஆனா நம்ம படிச்ச படிப்புக்கு மதிப்பு மரியாதை நம்ம நினைக்கிற மாதிரி கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. அப்ப எனக்கு தோணுச்சு, அவ்வை பாட்டி ஒரு 1000 வருஷத்துக்கு முதல்ல கற்றவருக்கு செல்லுமிடம்லாம் சிறப்பு இப்படின்னு சொல்றாங்கன்னா, திருவள்ளுவர் அவ்வை பாட்டி சொன்னதுதான் நான் மாற்றி மாற்றி சொல்றேன். அப்ப எந்த மாதிரி படிப்புகள் சொல்லியிருக்காங்க இப்படின்னு எந்த அறிவுக்கு படிச்சு. ஏன்னா நான் பிஎஸ்சி எம்எஸ்சி இன்ஜினியரிங் இதெல்லாம் நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன் சொல்ல வரல. ஆனா அவ்வை பாட்டி எதை சொல்றாங்க, கற்றவருக்கு செல்லுமிடம்லாம் சிறப்புன்னா ஒரு 1000-2000 வருஷத்துக்கு முதல்ல நான் படிக்க எதுவுமே கிடையாது. அப்படின்னா அவங்க சொல்றது ஞானத்தை பத்தி பேசியிருக்காங்க. தன்னை அறிதல், நம்ம யாருன்றத நம்ம உணரும் போது நம்ம இத வந்து ஆங்கிலத்துல செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லுவாங்க. நம்ம உணரணும். முதல்ல உலகத்திலேயே படிக்க வேண்டிய பெரிய புத்தகம் இருக்குன்னா அது எது சொல்லுங்க? இது கிடையாது. இது இந்த உலகத்துல நம்ம படிக்க வேண்டிய பெரிய புத்தகம் எதுனா உங்களை நீங்க படிக்கணும். நீங்க எத்தனை புத்தகம் படிச்சாலும் ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் நமக்குள்ள இருக்கும். சோ இந்த புத்தகம், இந்த பவர் ஆஃப் லவ் இஸ் நவ், நான் என்ன எப்படி முழுமையா உணர்ந்ததை பத்தினா இதுல எழுதியிருக்கேன். அப்படின்னா நான் எனக்குள்ள நிம்மதி ஆனந்தத்தை, இன்ஃபைனைட் லவ், இன்ஃபைனைட் சக்தி பவர் இதை உணர்ந்ததை நான் இந்த புத்தகமா எழுதியிருக்கேன். என்னுடைய டீச்சிங்ஸும் இந்த புத்தகத்துல இருக்கு. அதே சமயத்துல இந்த புத்தகத்துல தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர் அவங்களோட அனுபவத்தை எழுதியிருக்காங்க. எல்லாமே ஆங்கிலத்திலையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, தமிழ்லையும் இருக்கு. எங்க அத்தை எக்ஸ்பீரியன்ஸும் இதுல இருக்கு. ஸோ எனக்கு இது வந்து என்னுடைய ஆரம்பம் தான். ஸோ த பவர் ஆஃப் லவ் இஸ் நவ். இந்த உலகத்துல பவர் ஆஃப் மணி பேசுவாங்க. நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, காசுக்கு தான் நிறைய பவர் இருக்கு. அப்ப அன்புக்கு பவர் என்ன? நல்லா யோசிச்சு பாருங்க. சிவன் கோயில இருந்து யோசிச்சு பாருங்க. காசுக்கு பவர் இருக்கா, அன்புக்கு பவர் இருக்கா? நான் இப்ப நான் பேசுறதை யாராவது கேட்டு வந்தீங்கன்னா நான் சொல்லுவேன், அன்புக்கு தான் பவர் இருக்குது. அந்த அன்பான மனசோட தான் நான் இங்க வந்திருக்கேன். ஏன் அன்பு எவ்வளவு பவர்ன்றத நீங்க கொஞ்சம் கண்ண மூடி உட்காந்து பார்த்தா இந்த இடத்துல உங்களுக்கு நிச்சயமா ஃபீல் பண்ணுவீங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ 3 நேரம் டீச்சர் நடக்கும். 6 மணி, 9 மணிக்கு, இரவு 12 மணி மிக மிக சக்தி வாய்ந்த டீச்சர் நடக்கும். ஸோ தவறாம கலந்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற நிம்மதி ஆனந்தத்தை உணர தவற இருக்கிறாங்க. அனைவருக்கும் நன்றி. ஆத்மாவுக்கு